தமிழ் மொழி கதையொலியில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். உண்மை பேசுவதற்கு எந்த ஒரு அறிவும் தேவையில்லை. நாம இருக்கிறத அப்படியே நம்ம சொல்ல போறோம், அவ்வளோதான். ஆனா பொய் பேசுவதற்கு அறிவை பயன்படுத்தினாதான் பொய் பேச முடியும். அந்த அறிவு நுட்பத்தால எப்படி ஒரு மனிதன் பரிசு பெறான் அப்படிங்கிற ஒரு வேடிக்கையான நகைச்சுவையான ஒரு சிறிய கதையைத்தான் நாம இந்த காணொளியில கேட்க போறோம். வாங்க கேட்கலாம். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். அவருக்கு ஒரு நாள் ஒரு வித்தியாசமான ஆசை வந்துச்சு. இந்த நாட்டில் இருக்கிற பொய்யர்களிலேயே தலை சிறந்த பொய்யனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முடிவு செய்தார். மந்திரியை அழைச்சு, நாளைக்கு காலையில இந்த நாட்டில் இருக்கிற பொய்யர்கள் எல்லாம் அரண்மனைக்கு வந்து தனக்கு தெரிந்த பொய்களை கூறலாம். அதில் யார் மிகவும் அதிசயமான பொய்களை கூறுகின்றானோ அவனுக்கு 1000 பொற்காசுகள் பரிசாக அளிக்கப்படும் அப்படின்னு முரசறைத்து அறிவிக்கும்படி உத்தரவிட்டாரு ராஜா. மந்திரியும் அப்படியே செய்தார். மறுநாள் காலையில அரசவையின் முன் ஏகப்பட்ட கூட்டம். எல் போட்டால் எல் கீழே விழாது அப்படிங்கிற அளவுக்கு அரண்மனையின் முன்னாடி பொய்யர்கள் நிறைய பேர் கூடிட்டாங்க. கூடி நின்ற பொய்யர்களின் கூட்டத்தை பார்த்து மந்திரியே மூக்கின் மேல் விரலை வைத்து பார்த்தாரு. நாட்டில் இம்புட்டு பேர் பொய்யர்கள் இருக்கிறார்களா அப்படின்னு நினைச்சாரு. கூடி நின்ற பொய்யர்களை எல்லாம் வரிசையாக நிற்க வைத்து காவலர்கள் ஒவ்வொருவராக அரண்மனைக்குள் அனுப்புனாங்க. அரசனின் முன் போய் நின்று ஒவ்வொருவரும் தனக்கு தெரிந்த பொய் மூட்டைகளை எல்லாம் அவிழ்த்து விட்டாங்க. பொய் பேச வந்தவர்கள் கூறும் பொய்களுக்கு ஏற்ப மந்திரிகள் மதிப்பெண்கள் போட்டுக்கொண்டே வந்தாங்க. ஒருவன் ராஜாவின் முன்னால், நான் நேற்று வானத்தில் ஏறி வைகுண்டத்திற்கு சென்று வந்தேன் அப்படின்னு போய் சொன்னான். ஆஹா, சபாஸ் அப்படின்னு சொன்னாரு அமைச்சர். ஒருத்தன் ராஜாவின் முன் வந்து, வானத்தில் தோன்றும் வானவில்லுக்கு நான் தான் வண்ணம் தீட்டி வந்தேன் அப்படின்னு சொன்னான். பிரமாதம் பிரமாதம் அப்படின்னு சொன்னார். அடுத்த பொய்யன் வந்து, போன வாரம் கடலில் தீ பிடித்து எரிந்தது, நான் சென்றுதான் அந்த தீயை அணைத்து விட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னான். சபா, சரியான போட்டி அப்படின்னு சொன்னாரு ராஜா. இன்னொரு பொய்யன் வந்து, நான் கடலை இறைத்து வற்ற வைத்து விட்டேன் அப்படின்னு சொன்னான். கொன்று விட்டீர்கள் போங்கள் அப்படின்னு சொன்னாரு அமைச்சர். இப்படியாக ஒவ்வொரு பொய்யர்களும் வந்து தன் பொய்களை அரங்கேற்றினாங்க. போட்டியில் அண்ட பொய்யர்கள், ஆகாய பொய்யர்கள் எல்லாம் கலந்து கொண்டு தனது பொய்களை அரங்கேற்றினாங்க. மதிப்பெண் போட தடுமாறி போனாங்க அமைச்சர்கள். கடைசியாக ஒரு அசகாய சூர பொய்யன் வந்தான். பொய்யர்களிலேயே அவன் கில்லாடியா இருந்தான். அவன் ராஜாவின் அருகில் சென்று, ராஜா, நான் நேற்று ராத்திரி உங்களிடம் கொடுத்த தங்க மாம்பழத்தை தாங்க அப்படின்னு கேட்டான். உண்மையில் அவன் ராஜாவிடம் தங்க மாம்பழம் எதுவுமே கொடுக்கல. தங்க மாம்பழம் கொடுத்ததாக பொய் கூறினான். கில்லாடி பொய்யன் கூறியதை கேட்டு ராஜாவே திகைத்து போயிட்டாரு. கில்லாடி பொய்யன் மதிநுட்பத்தையும் சாமர்த்தியத்தையும் எண்ணி மகிழ்ந்தாரு. இப்ப ராஜா, நீ எப்படா என்னிடம் தங்க மாம்பழத்தை தந்தாய் அப்படின்னு கேட்டால் வந்தவன் சொன்னது பொய்தான் என்பது நிரூபணமாகிவிடும். ஆமாம், நீ என்னிடம் தங்க மாம்பழத்தை தந்தாய் அப்படின்னு ராஜா ஒப்புக்கொண்டா ராஜா தங்க மாம்பழத்தை திரும்ப கொடுக்க வேண்டியது வரும். அப்படி ஒரு இக்கட்டான நிலைக்கு ஆளாகிட்டாரு ராஜா. அதனால அந்த பொய்யன் கூறியதை உண்மைதான் அப்படின்னு சொன்னா ராஜா தங்க மாம்பழத்தை தர வேண்டியது வரும். இல்ல பொய் தான் அப்படின்னு சொன்னா 1000 பொற்காசுகள் தர வேண்டியது வரும். தங்க மாம்பழத்திற்கு செலவு அதிகமா அல்லது 1000 பொற்காசுகள் கொடுப்பதால் ஏற்படும் செலவு அதிகமா அப்படின்னு மனசுக்குள்ளேயே கணக்கு போட்டு பார்த்தாரு ராஜா. கடைசியில் அந்த கில்லாடி பொய்யனையே தலை சிறந்த பொய்யன் அப்படின்னு தேர்ந்தெடுத்தாரு. அதனால அந்த கில்லாடி பொய்யனுக்கே பொய்யர்களின் சக்கரவர்த்தி அப்படின்னு பட்டத்தையும் கொடுத்து 1000 பொற்காசுகளையும் பரிசா கொடுத்தாரு ராஜா. என்னங்க, கதையை கேட்டீங்களா? பொய் பேசுறதா இருந்தாலும் மதிநுட்பத்தோட செயல்பட்டா வெற்றி கிடைக்கும். இந்த கதை நமக்கு வேடிக்கையா சொல்லுது. அடுத்த பதிவில் நல்ல கதையுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.